ஸ்ப்ரவுட்ஸ் தோசை செய்கிறதுக்கு பாசிப்பயிறு முளை கட்டினது, சிவப்பு அவல் ஊற வைத்தது, மல்லித்தழை, 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும். இப்போ தோசை வார்த்துக்கலாம். ரொம்ப ரிச் ப்ரோட்டீன், இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோல் ஆகும். இந்த தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி தோசையை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை இது. ஊற வச்சு முளைக்கட்டிய தானியங்கள் எல்லாமே சத்துக்கள் நிறைந்தது. அது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹெல்த்தியான தோசைக்கு 2 விதமான சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக வச்சு சாப்பிடுங்க. எது வேணாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.